இனியவர்களே, இந்த நற்செய்தி பகுதி இயேசுவின் மலைப்பொழிவின் ஒரு பகுதியாக அமைந்துள்ளது. இந்த நற்செய்தி பகுதி 3 பிரிவுகளாக நாம் பிரித்து கொள்ளலாம். முதலில், நீங்கள் இப்படி இறைவேண்டல் செய்ய வேண்டாம் என இயேசு கற்பிக்கிறார். அதாவது மிகுதியான சொற்களை பயன்படுத்த வேண்டாம், முதல் பிரிவு. இரண்டாவது, நீங்கள் இப்படி இறைவேண்டல் செய்யுங்கள். இயேசு தாமே ஒரு இறைவேண்டலை கற்றுக் கொடுக்கிறார். மூன்றாவதாக, நீங்கள் ஒருவர் மற்றவரை மன்னிக்க வேண்டும், மன்னிப்பு பற்றிய போதனை. இந்த 3ஐயும் நாம் எடுத்துக்கொள்வோம். முதலில், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் எங்கெல்லாம் இறைவேண்டல் செய்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் பல சொற்களை பயன்படுத்துகிறார்கள், மிகுதியான சொற்களை பயன்படுத்துகிறார்கள். பண்டைய அண்மை காலம் என்று சொல்லப்படக்கூடிய ஆங்கிலத்தில் ஏன்ஷியன்ட் நியர் ஈஸ்ட், அவருடைய புரிதல் என்னவென்றால், ஓர் அரசரை பார்த்தோ ஒரு கடவுளை பார்த்தோ நாம் இறைவேண்டல் செய்ய வேண்டும் என்றால் பல சொற்களை பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் பல சொற்களை பயன்படுத்தும் போது ஒன்று, ஏதாவது ஒரு சொல் அந்த கடவுளுடைய அரசருடைய காதில் விழும். 2, பல்வேறு நிலையான சொற்களை பயன்படுத்தும் போது நாம் ஒருவருடைய மனத்தை கொள்ளை கொள்ள முடியும். இது அவருடைய போதனை. அங்கே மறைமுகமாக இருக்கக்கூடிய என்னவென்றால் விண்ணப்பத்தை கேட்பது அல்லது ஒரு மன்றாட்டை வேண்டி பெற்றுக்கொள்வது. ஆனால் இயேசு என்ன சொல்கிறார்? மிகுதியான சொற்களை அடுக்கி கொண்டு போக வேண்டாம். ஏன் மிகுதியான சொற்களை அடுக்கி கொண்டு போக வேண்டாம் என்று சொல்கிறார் என்றால், சொற்கள் குறையும் போது அவற்றின் மதிப்பு கூடும். அவற்றின் மதிப்பு கூடும் போது நம்முடைய சொற்கள் அல்ல, நம்முடைய உள்ளம் இறைவனிடம் பேச தொடங்கும். ஆக இயேசு சொற்களை குறைக்க சொல்கிறார் என்றால், சொற்களை குறைக்கும் போது மௌனம் அதிகமாகின்றது. அந்த மௌனத்தில், அந்த அமைதியில் நம்முடைய இறைவேண்டல் ஊற்றெடுக்க வேண்டும். ஆக இயேசுவை பொறுத்தவரையில் இறைவேண்டல் என்பது அதிகமான சொற்களில் அல்ல, மாறாக அதிகமாக அமைதி காப்பதில். ஆக இன்றைக்கு நாம் கேட்க வேண்டிய முதல் கேள்வி, என்னுடைய ஜெபமெல்லாம் வெறும் வாய் சொற்களாக இருக்கின்றதா அல்லது உள்ளார்ந்த அமைதியாக இருக்கிறதா? உள்ளார்ந்த அமைதிதான் நம்மை இறைவனை நோக்கிய ஒரு தெரிவுக்கு இட்டுச் செல்கிறது. அதைத்தான் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த கூட்டொருங்கியக்கத்திற்கான மாமன்றம் என்று சொல்லப்படக்கூடிய அனைத்து தளங்களிலுமே அவர் முன்வைப்பது, பேசுவது அல்ல, மாறாக மௌனம் காப்பதே இறைவனின் திருவுளத்தை அறிந்து கொள்வதற்கான வழி என்கிறார். ஆக இறைவேண்டல் வழியாக நாம் இறைவனின் திருவுளத்தை அறிந்து கொள்கிறோம். அதற்கு அடிப்படையாக இருப்பது சொற்களை குறைத்து கொண்டு அமைதியை அதிகமாக்குவது. இது முதல் பாடம். இரண்டாவதாக, இயேசு கற்றுக் கொடுக்கிற இந்த இறைவேண்டல். இந்த இறைவேண்டல் 2 பகுதிகளாக இருப்பதாக பல விவிலிய ஆசிரியர் முன்மொழிகிறார்கள். இதில் முதல் பகுதி இறைவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு நிலையை குறிப்பதாகவும், பிற்பகுதி நமக்கும் ஒருவர் மற்றவருக்கும் உள்ள உறவு நிலையை குறிப்பதாகவும் இருக்கிறது. இந்த முதல் பகுதியில் இறைவன் தாமே, இறைவனின் திருவுளம் தாமே முன்வைக்கப்படுகிறது. இரண்டாவது பகுதியில் நமக்கும் பிறருக்குமான ஒரு உறவு முன்வைக்கப்படுகிறது. இது எப்படி இருக்கிறது என்றால், ஒரு மரமானது எப்படி வேரூன்றி பல இடங்களில் கனி தருகிறதோ அதே போல இறைவனுடைய உறவில் நான் வேரூன்றி நிற்கும் போது அந்த உறவு அடுத்தவர்களை நோக்கி நான் கனி தருவதற்கு, விழுது பரப்புவதற்கு உறுதியாக இருக்கும் என்ற அடிப்படையில் இருக்கிறது. ஆக முதல் பகுதியில், உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. ஆக ஆண்டவருடைய ஆட்சி என்பது அவருடைய திருவுளம் நிறைவேற்றப்படக்கூடிய எல்லா இடங்களிலும் இருக்கிறது. இது முதல் பகுதி. இரண்டாவது பகுதி, நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், தொடர்ந்து சோதனைக்கு உட்படுத்தாதையும். அதாவது நம்முடைய வாழ்வில் நாம் பெற வேண்டிய, பெற்றுக்கொள்ள வேண்டிய, காட்ட வேண்டிய மன்னிப்பை குறிப்பதாக இருக்கிறது. இந்த இரண்டாவது பகுதி நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன? நான் இறைவனுக்கும் எனக்கும் உள்ள உறவை சரி செய்து கொள்கின்றேனா? அப்படி சரி செய்து கொண்டேன் என்றால் எனக்கும் மற்றவருக்கும் உள்ள உறவை நான் எளிதாக சரி செய்து கொள்ள முடியும். மூன்றாவது பிரிவுக்கு வருகிறோம். இயேசு மன்னிப்பை பற்றி சொல்கிறார். மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணகத் தந்தை உங்களை மன்னிப்பார். இந்த இடத்துல சில ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்படின்னா கடவுளுடைய மன்னிப்பு கண்டிஷனல், நிபந்தனையோடதா? கடவுள் நிபந்தனையோடு தான் மன்னிப்பாரா? ஏன் கடவுள் சிலுவையில் இருக்கும் போது கல்வரை நிபந்தனை இல்லாமல் மன்னிக்கிறாரே, அப்ப இதையும் அதையும் எப்படி பொருத்தி பார்ப்பது? இந்த இடத்தில் நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இயேசு நிபந்தனை விதிக்கவில்லை, மாறாக மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு தளத்தை உருவாக்குகிறார். மன்னிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய தளம் எது? மன்னிக்கக்கூடிய மனம்தான் மன்னிப்பை பெற முடியும். அந்த ஒரு தளத்தை நாம் உறுதியாக்கி கொள்ளோம் என்றால் கடவுளுடைய மன்னிப்பை நாம் பெற முடியும். நமக்கு ஒரு கேள்வி இங்கே வருகிறது. இறைவேண்டல் பற்றி பேசக்கூடிய இடத்தில் இயேசு ஏன் மன்னிப்பை பற்றி பேசுகிறார் என்றால், பல நேரங்களில் இறைவனுக்கும் நமக்குமான உறவு வெளிப்புறத்தில் வாய்ச்சொற்களாக நிறைந்திருந்தாலும்
உள்புறத்தில் மன்னிப்பு இல்லை என்றால் இறைவனை நம்மால் அணுகிச் செல்ல முடியாது. மன்னிக்கின்ற மனம் இலகுவான ஒரு பொருளாக மாறிவிடுகிறது. இலகுவான ஒரு பொருள் கடவுளை நோக்கி மேலே எழும்புகிறது. கடவுளை நோக்கி மேலே எழும்பும் அனைத்துமே இறைவேண்டலாக மாறுகிறது. ஆக இன்றைய நாளில் நாம் நம்முடைய சொற்களை குறைத்துக் கொள்வோம், அமைதியை வளர்த்துக் கொள்வோம். சொற்கள் குறைந்து அமைதி வளரும் போது இறைவனுக்கு நமக்குமான உறவு சரிப்பட்ட உறவாக மாறுகிறது. அந்த சரிப்பட்ட உறவானது மன்னிப்பில் வெளிப்படுகிறது. நாம் மற்றவர்களை மன்னிக்கும் போது கடவுளுடைய மன்னிப்பை பெறக்கூடிய தளமாக அந்த இடம் உருவாகிறது. கடவுளுடைய மன்னிப்பை பெற்ற நாம் தொடர்ந்து அவரை நோக்கி பயணம் செய்தவர்களாகவே இருக்கிறோம் இறைவேண்டலில். இனியவர்களே, இன்று நாம் செய்கின்ற இறைவேண்டல் எது என்று நாம் கேட்டு பார்ப்போம். இறைவேண்டலில் சொற்கள் குறைத்து அமைதி கூட்டுவோம். அந்த அமைதியில் இறைவன் தாமே பேசுவார். இறைவனின் குரலை கேட்பதே இறைவேண்டல். அந்த குரல் நம்மை மன்னிப்பு நோக்கி அழைக்கிறது, இன்றும் என்றும்.